அவங்க வீடு நிறைய உக்கிரமான தெய்வ வழிபாடு இருக்கு. அத பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்னா என்னவா? அதாவது உக்கிர தெய்வம், சாந்தமான தெய்வம் அப்படின்றத ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்க மாரி தான். நம்ம எப்படி வழிபடுறோமோ அதுக்கேத்த மாரி தான். இப்போ உக்கிரமா இருக்க தெய்வம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, "எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ம். எங்க வீட்ல ரொம்ப வறுமை கோடு கீழ நாங்க போயிட்டுருக்கோம்." அதெல்லாம் சும்மா. யார் வேணாலும், எந்த தெய்வத்த வேணாலும் வச்சு வழிபடலாம். ஆனா நம்மளுடைய மனசு சுத்தமா இருக்கணும். இன்னொன்னு, அவங்க உங்ககிட்ட எனக்கு இத குடுங்க, அத குடுங்கன்னுலாம் கேட்கல. உண்மையான ஒரு அன்பு. உங்கனால முடிஞ்சா ஒரு சாக்லேட்டோ, இல்ல ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒண்ணு. அம்மா என்னால முடிஞ்சது இதுதாம்மா, இது வச்சுக்க. இன்னைய நாள் எனக்கு நல்லபடியா போகணும். ம். அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டாவே, அவங்க நமக்கு எல்லா டைமுமே நமக்கு துணையா நிப்பாங்க. வழிபடவே கூடாதுன்றதெல்லாம் சும்மா. வழிபடலாம். விஷ்ணு மாயாவ அதிகமா கோவில்கள்ல பார்ப்போம். நீங்க உங்க வீட்ல சிலையா வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா. எங்க இருந்து வந்தது அந்த விஷ்ணு மாயாவ பத்தி ஒரு சில விஷயங்கள்? இவரு சோட்டானி கரையில இருந்து நான் வாங்கிட்டு வந்தது. ஓ. விஷ்ணு ஐயாவ. இவரு ரொம்ப, அதாவது எப்படி சொல்ல, அழகான ஒரு குழந்தை. என்ன கோரிக்கை நீங்க வச்சீங்கன்னாலும் அவர் நிறைவேத்தி குடுப்பாரு. அவருக்கு ஒரு சாக்லேட் வச்சு கூப்பிட்டு, ஒரு கிளுகிளுப்பு ஆட்டுனாவே வந்துருவாரு.